பேசுவதற்காக காங்கிரஸ் பிரமுகர் அமெரிக்க நாராயணன் அவர்கள் தொலைபேசியில் நம்மோடு காத்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த வெற்றியை எப்படி பார்க்கிறீர்கள்? முதல்ல இது மோடிக்கு கிடைத்த பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது. ஏன்னா காங்கிரஸ் முன்ன இருந்ததை விட அதிகமான சீட் இப்ப வாங்கியிருக்காங்க. ஒன்று, ஏன்னா வாங்காதுன்னு சொன்னாங்க. இரண்டாவது, ஹிமாச்சல் பிரதேஷ்ல காங்கிரஸ் முன்னிலையில் இருக்குது. இது காங்கிரஸ் வளர்ந்து வருகிறது. அழிக்க முடியாத சக்தி, மக்கள் ஆதரவு பெற்ற குஜராத்ல மோடின்றது இன்னைக்கு தகர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படிதான் பாக்குறேன். இந்த குஜராத்தில் அடைந்திருக்கிற இந்த காங்கிரசினுடைய தோல்வி நாடாளுமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும்னு பாஜக தரப்பிலிருந்து ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. இல்ல, பாஜக கருத்துல இருந்து அவங்க மறுபடியும் தவறான பிரச்சாரம். எனக்கு முன்னால கூட பேசிட்டு இருக்கு, இவர் பேசினாரு, பார்த்தா ராஜா பேசினதுல ஒரு தவறான கருத்தை முன்வைத்தாரு. மகாராஷ்டிராவில எப்படி இருக்குது வளர்ச்சி, குஜராத்ல எப்படி இருக்குதுன்னு வளர்ச்சி. அதை நான் இப்ப உங்ககிட்ட தெளிவுபடுத்த விரும்புறேன். 1992 நம்ம பொருளாதார மாற்றங்களை கொண்டு வந்தோம். அந்த மாற்றம் மன்மோகன் சிங் கொண்டு வந்த மாற்றத்தால ஒவ்வொரு மாநிலமும் வளர்ச்சி அடைந்தது. அப்போ குஜராத் ஏறக்குறைய 3.67% இருந்து 7.41%, அதாவது 91-92க்கு இருந்த வளர்ச்சியையும் 92-93 2002 குஜராத்ல இவர் மோடி பதவி ஏற்பதற்கு முன்ன இந்த வளர்ச்சியை பாத்தீங்கன்னா 3.67 7.4%, ஆல்மோஸ்ட் டபுள், 100% வளர்ச்சி. ஆனா மோடி ஆட்சிக்கு ஏற்ற பிறகு இன்றைய குஜராத்தியுடைய வளர்ச்சி 10.28, அதாவது 7.41 இருந்து 10.28. அப்ப உண்மையான குஜராத்துடைய வளர்ச்சி மோடியுடைய நேரத்துல 40% வளர்ந்திருக்குது. இதே நேரத்துல மகாராஷ்டிரால, அதாவது 2001 இருந்து 55% வளர்ந்திருக்குது. கடந்த 5 வருடங்கள்ல குஜராத்துடைய வளர்ச்சி 9.34%. மகாராஷ்டிரா பெரிய மாநிலம், பெரிய மாநிலத்தோட வளர்ச்சி வளர்வது கஷ்டம். ஆனா அவங்க காங்கிரஸ் ஆளுகிற மகாராஷ்டிராவுடைய வளர்ச்சி 10.34. தமிழ்நாடு இதே நேரத்தில் 2006-2011 இந்த யூபிஏ ஆதரவு பெற்ற திமுக ஆட்சியின் போது 9.42% வளர்ந்திருக்கு. ஏதோ குஜராத்ல வளர்ந்ததுன்னு பொய் சொல்றாங்க, திரும்ப திரும்ப கோயபல்ஸ் பொய் சொல்றதால வளர்ந்திருக்குன்றது உண்மை. ஆனா கடந்த 2006-2011 மகாராஷ்டிராவிட, காங்கிரஸ் ஆண்ட மகாராஷ்டிராவிட யூபிஏ ஆதரவு பெற்ற கலைஞர் கருணாநிதி ஆட்சி தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி 9.42% விட மோடியுடைய வளர்ச்சி 9.34 தான், குறைச்சல் தான். இதை தெளிவுபடுத்தணும், ஊடகங்கள் இதை தெளிவுபடுத்தணும். குஜராத் வளர்ந்திருக்கிறது உண்மை. ஆனா குஜராத் ஏழைகள் வளரவில்லை, கிராமப்புறம் வளரவில்லை, பழங்குடியினர் வளரவில்லைன்றதுக்கு இன்றைய எலெக்ஷன் ரிசல்ட்டே ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா மோடி போன முறையை விட பெரிய வெற்றி பெறுவார்னு தான் இன்னைக்கு ஊடகங்களும் அவரும் சொன்னாங்க. ஏன் ரஜினி செய்ய முடியாத 3D எல்லாம் கூட அவர் வந்தார். நல்ல, அதாவது ஒரு நல்ல நடிகரான தகுதி எல்லாம் மோடிக்கு இருக்குது. ஆனா வெற்றி வாய்ப்பு அவர்கள் எதிர்பார்த்த பிறகு இல்லை. இதை வைத்துக் கொண்டு அவர்கள் இன்னும் நாட்டையே ஆள முடியும் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். இது நாட்டை பிரித்தாளும் சூழ்ச்சியிலே இருக்கிறார்கள். இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி எடுபடாது என்பதுதான் குஜராத்திலேயே மக்கள் அவர்களுக்கு சொன்ன தீர்ப்பு. தெரிவித்தமைக்கு ரொம்ப நன்றி.